ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் பீட்ஸ் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம நார்மல் சீவிங் த்ரெட்டு தான். பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பீடு எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்டிச் போடுறோம். அடுத்தது இன்னொரு ஸ்டிச் போடணும். போட்டு அப்படியே பேக்கில் போய் அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிடணும். அவ்வளோதான், லாக் ஆகிடணும். இல்லை எனக்கு எப்போவும் பண்ணுற மாதிரி தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம எண்டு நாட் போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இது சிம்பிள் மெத்தட். பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு பீட்ஸ் எடுத்துகிறோம், 2 ஸ்டிச் போடுறோம், அப்படியே பேக்கில் போயிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணுறோம் நீடில் வச்சு. அடுத்தது சின்ன சுகர் பீடு வச்சு போட போகிறோம். அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போடுறோம். பேக் ஸ்டிச் போடலன்னா நமக்கு டைட்டாக இருக்காது. அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது, லூஸாக இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி போகணும். இந்த மாதிரி நூல் சுருண்டுட்டால் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம போடணும். அவ்வளோதான், லாக் ஆகிக்கும். திரும்ப பேக் ஸ்டிச் போடுறோம். அடுத்தது நான் சுகர் பீட்லேயே கலர் பீட் போடுறேன். அதே மாதிரி ஒரு ஸ்டிச், இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பேக் சைடு போயிட்டு பாருங்கள், கரெக்டாக பீடுக்கு இடையில எடுத்து விடணும். கரெக்டாக எடுத்து விட்டு அவ்வளோதான், லாக் போட்டுரும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஒரு பீடுக்கு மேலே பீடு, இப்போ நான் ஒரு பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கலர் சுகர் பீடு எடுத்திருக்கிறேன். இப்போ அந்த கலர் சுகர் பீடை நவுத்திட்டு அந்த பேர்ல் பீடுக்குள்ளே நீடில் விடணும். விட்டு நம்ம ஸ்டிச் போட்டு மேலே எடுத்து எதில் லாக் போடணும்னா அந்த மேலே இருக்கிற குட்டி சுகர் பீடில் தான் இந்த லாக்கை நம்ம போடணும். கீழே 2 பீடையும் சேர்த்து போடக்கூடாது. மேலே இருக்கிற சின்ன சுகர் பீடு வச்சுருக்கோம் பாருங்கள், மேலே இருக்கிற பீட் மட்டும்தான், அதில் மட்டும்தான் லாக் பண்ணணும். திரும்பவும் போடுறேன் பாருங்கள். பீட் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பீடை நவுத்திட்டு அந்த பீடுக்குள்ளே உள்ளார விட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு பேக்கில் போய் சின்ன பீடுக்குள்ளே விட்டு லாக் போடுறோம். அவ்வளோதான். நல்லா இன்னொரு தடவை போடுறேன், நல்லா பாருங்கள். கொஞ்சம் இது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளார நீடில் விடுறோம். விட்டு அழகாக எடுத்து எப்படி எடுக்கிறோன்றதை பாருங்கள். எடுத்துட்டு அப்படியே நீடில் வச்சு அந்த சின்ன இதுக்குள்ளே மட்டும் 2த்தையும் சேர்த்து போடக்கூடாது. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.